பிரபா, டேய் பிரபா, கதவை திறடா. என்னடா மணி டேஷன் சொன்ன வந்து எடுத்து வச்சு ஆள தூக்குறியாடா? என்னடா வழக்கமான மணி டேஷன் இருக்காண்டா, போய் பாரு. சரி நீ போ, நான் பார்த்து. வணக்கங்கண்ணா. என்ன பிரச்சனை? மணி ரவி அடிச்சிட்டானா? ஏன்டா? ரவி அவங்க அம்மா பணம் கேட்டு அடிச்சிருக்கானா, அதான் கை வச்சிட்டான். இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? எங்கன்னா கேட்குறா, அடுத்தவங்க பிரச்சனை தலையிடாதுன்னா கேட்கவே மாட்டேங்கிறானா. இப்போ இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், இனிமேல் இந்த பிரச்சனைகளை பண்ணாதீங்க. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, இப்போ போயிட்டு வா, போயிட்டு வா. நான் வர்றேங்கண்ணா. ரவிக்கு நெஞ்சில் வெறி இருந்தா நேரம் வந்து மோசம் சொல்றேன். உட்கார்றா. எதுக்குடா எங்க கூட்டு வந்த? ஏன்டா இப்படி பண்ற? எப்படி ரவுடி மாதிரி சமுதாயத்தில் நடக்க தப்ப தட்டி கேட்டா இது பேர் ரவுடியா? அப்படி இல்லடா, அடுத்தவங்க பிரச்சனை ஏன்டா தலையிடுற? அப்ப ஒருத்த அம்மா போட்டு அடிக்கிறான், சும்மா சொல்றியா? அதுக்கு இல்லடா, அடிக்க ஒருக்கா ஜெயிலுக்கு போனா ஊர்ல எல்லாம் என்னடா நினைப்பாங்க? மத்தவங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. தப்பன்னா நான் தட்டி கேட்பேன். அதுக்கு தான் சட்டம் இருக்கு. இப்ப நான் குற்றவாளியா? சட்டம் என்ன தாண்டா ஜெயிலுக்கு உட்கார வச்சது? அதான் தண்டனை இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ஜெயிலுக்கு போதே தண்டனை தாண்டா. சரி வா கிளம்பலாம். சாப்பிட்டியாடா? எதுக்கு முன்னிருக்க? எனக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா? நீயும் போயிட்டா நான் அனாதையா சாக வேண்டியதான்டா. பைத்திய மாதிரி பேசாத. ஏன்டா? நான் என்னடா பண்ணணும்? இனிமே எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்றான். சரிடா. மணி சென்டர் போயிட்டேன்டா. சரி பார்த்து போயிட்டு வாடா, நானும் கோயில் கிளம்பணும். சரிடா, பார்த்து போயிட்டு வா. அப்பப்பா வெயில் வேற ரொம்ப கொளுத்துது. ஒரு கட்டிங்காக கடைக்கு போகலன்னா வண்டி எதுவும் கிடைக்கும். இதுல ஊருக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி வேற கடையை வச்சிருக்கானுங்க. அட விடுடா, நமக்கு எவனாச்சும் ஒருத்தர் சிக்காமையா வர போறோம். சரி இருடா, கோயிலுக்கு வண்டியில வந்திருக்கானு பாட்டு வரேன். தம்பி தம்பி வண்டியை கொடுங்க, கடை வரைக்கும் போகணும். யார் நீ? எல்லாம் நம்ம ஊர் தான்ப்பா. இல்ல அர்ஜென்ட்டா கிளம்பணும். ஆட 10 நிமிஷம் வந்துடுவேன். கிளம்பணுங்கிற மச்சான் கோவப்படுறான்டா.
வண்டி ஏடா தரமாட்டியா? இல்ல தெரியாதவங்க வண்டி தரும். இதெல்லாம் பெரிய வண்டியா? தேவையில்லாம பிரச்சனை ஒண்ணு பண்ணா மேல யோசிச்சு பேசாத. வச்சா மணி என்னடா ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்றா, என்னடா ஆச்சு? யாரா அடிச்சா? இறக்குவாங்க வண்டி கேட்டானுங்க, தரல. அது வரைக்கும் கை என்னடா பண்ணிட்டு இருந்துச்சு? நீதான் கை கட்டி போட்டிய. சரி விடுறா, கடவுள் பாத்துக்குவாரு. வாடா. இனிமே அவங்ககிட்ட அவனோத்து வம்பு வச்சுக்கிட்டே உயிரோட விட மாட்டேன்டா. எங்கடா போயிருந்த? கடை வரைக்கும் போயிருந்தேன்டா. சரி வா, பஸ் ஸ்டாப் வரைக்கும் போலாம். இப்ப நீ மட்டும் எப்படி நடந்துகிட்ட? எப்படி? ரவுடி மாதிரி. நீ தான்டா சொன்ன சமுதாயத்தை நகர தப்ப தட்டி கேட்டா ரவுடி இல்லைன்னு. நீ ஒன்னும் சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனையை தட்டி கேட்கல, உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தனாலதான் தட்டி கேட்டுக்கல. ஆமா, இப்ப நீயும் மத்தவங்க மாதிரி தானே வாழ நினைக்கிற? மத்தவங்க மாதிரினா தனக்கு தன் குடும்பம், தன் நண்பன், தன் சொந்தம் தானே வாழ நினைக்கிற. அப்புறம் யாருக்காக வாழ்றது? வாழ்க்கைனா தான் தன் குடும்பத்துக்காக மட்டும் வாழ்றது இல்லடா, அதுல கொஞ்சமாவது பொது நலமும் கலந்துருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். போடா.